அதே மாதிரி மத மாற்றத்தின் மூலமாக உயர மாட்டார்கள், எந்த மதம் வளர மாட்டாது. அதே நேரத்தில் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் யாராக இருந்தாங்கன்னு உறுப்பினராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மத அடையாளத்தை திறந்துருன்னு வச்சுக்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முஸ்லீம் கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பர் ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் முஸ்லீம்ங்கிற ஒரு அடையாளத்தை திறந்துடணும், புத்தனுங்கிற அடையாளத்தை திறந்துடணும். அதுக்கு மட்டும் தான் கம்பல்சரியான சட்டம் இருக்குது. கம்யூனிஸ்ட் உறுப்பினராக இருந்தால், இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஆக முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர் இருந்தால் நிறைய சாதிக்கலாம், நிறைய அனுகூலங்கள் பெறலாம், அரசாங்கத்தை செல்வாக்கு பெறலாம், சம்பாதிக்கலாம். அதுக்காக வேண்டி அந்த கம்யூனிஸ்டில் போக ஆசைப்பட்டாங்கன்னா மதம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் அதில் போகணும். பள்ளியாசலுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, புத்தரை வணங்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு தான் நீ வரணும்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் அப்படி எதுவுமே வைக்கல, அப்படி கேட்கல. அவங்க நாட்டில் அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்ங்கிற வகையில் ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது. ஆனால் அதாவது உய்குர்ன்ற யாருன்னு கேட்டால் 1750 சிங்கிற ஒரு வம்சம் இருந்தாங்க சீனாவில். அவங்க முதல்ல கைப்பற்றினாங்க. கைப்பற்றி சின்ஜியாங்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிழக்கு துருக்கிஸ்தான் அதுக்கு பேர். துருக்கி இனத்தை சேர்ந்தவங்க. இந்த உய்குருங்கிறவங்க இருக்கிற அந்த பகுதி வந்து அதுக்கு வந்து பேர் வந்து கிழக்கு துருக்கிஸ்தான். அது ஒரு தனி நாடாக இருந்துச்சு. அதில் என்ன செஞ்சாங்கன்னா சீனாவை ஆண்ட சிங் வம்சத்துடைய மன்னராட்சி, கம்யூனிஸ்ட் காலத்தில் இல்லை, மன்னராட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி துருக்கி ராஜ்யம்ங்கிறத எடுத்துட்டு ஷிங்ஜியான்னு பேர் வச்சு என்ன செஞ்சாங்க, அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு 2-3 தடவை சண்டையெல்லாம் நடந்து, ஒரு தடவை இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி பல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து 1949 மாசோதிங் தலைமையில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறுது. சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் விடுதலை இராணுவம்னு ஒரு இராணுவத்தை வைக்கிறாங்க. அந்த இராணுவம் இல்லாமல் மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக சேர்ந்தவங்க தான் அதில் இருப்பாங்க. மக்கள் விடுதலை இராணுவம்னு PLAன்றதுக்கு பேர். அந்த இராணுவம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஷிங்ஜியாங்குள்ள நுழைஞ்சி அதை கைப்பற்றுறதுக்கு வர்றாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் ஏற்கனவே வந்து இருந்தது, பிறகு தனியாக வந்தது, மறுபடியும் இதை சேர்த்துக்கொள்ளணும், சீனாவோட இணைத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உள்ள இராணுவத்தை அனுப்புகிறாரு மாசேதுங்கு. அங்கே ஒரு பிரச்சனை வந்தவுடனே இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக அவங்களும் ஒரு வலிமையாக கொடுக்குறாங்க.